ஏசில் சர்ஜரி பண்ணி நீ பெண்டிங் வந்து 90 டிகிரிக்கு மேல பண்ணவே முடியல சார். இந்த 100 டிகிரி 110 டிகிரில ரீச் பண்ணவே முடியல சார். பண்ணாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு சார். ஸ்டேருக்கு மேல நடக்கும்போது ஒரு லிம்ப் பண்ணி தான் சார் நடக்கிறேன். டீப் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணவே முடியல சார். அதுக்கு பேஸ் 3 ப்ரோட்டோகால் ப்ராப்பரா சொல்றேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோலஜி கணவனோம்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, வால் ஸ்குவாட்ஸ்ல நீங்க பெரிய வால் சப்போர்ட்டோட டீப்பா அந்த வால் சப்போர்ட்டோட ஸ்குவாட்ஸ் நல்லா போகணும். மறுபடியும் மேல எழுந்திருக்கணும் பொறுமையா. மறுபடியும் டீப்பா ஸ்குவாட்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் எழுந்திருக்கணும், ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன பாத்தீங்கன்னா, லெக் பிரஸ். வித்தவுட் வெயிட்ல நல்லா லெக் ப்ரெஸ்ல பொறுமையா ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் பொறுமையா பெண்ட் பண்ண வந்து நல்ல ஒரு ஃபுல் ரேஞ்சு நல்ல கீழே வரைக்கும் உங்களோட அப்டமன் டச் ஆகிற வரைக்கும் பெயின் இல்லாத ரேஞ்சு வரைக்கும் நல்லா பண்ணலாம். மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணும், ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். மூணாவது எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எலிப்டிக்கல் ட்ரைனிங். எலிப்டிக்கல் ட்ரைனிங் வந்து உங்க நீ பெண்டிங் வந்து நல்லா ப்ரோக்ரஷன் பீரியட்ல நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது 4வது எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆக்டிவ் நீ ஃபிளெக்ஷன் ஸ்ட்ரெச். சுப்பைலைன்ல படுத்திட்டு ஒரு டவல் சப்போர்ட் நல்லா நீ பெண்டிங் வந்து டவலோட நல்லா புல் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். இந்த எக்ஸசைஸ் ஒரு 3 செட்ஸ் 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே ஒரு 90 டிகிரிக்கு அப்புறம் ஒரு 100 டிகிரி 110 டிகிரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேஸ் 4 ப்ரோட்டோகால் தாராளம் போயிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ரேஞ்ச் நீங்க போயிடலாம், ஓகேங்களா? ஏசிஎல் சர்ஜரி பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி நீ பெண்டிங் எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க ஏசிஎல் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்பர்ட்டுக்கும் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.